கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி புத்தாண்டின் சிறப்பு ராசி பலன்களை தற்போது மகர ராசியினருக்கு பார்ப்போம். விகாரி புத்தாண்டு பிறப்பு ஜாதகத்தின் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உலவுகிறார். 3ஆம் இடத்தில் புத பகவான் நீச்சத்தில் உலவுகிறார். 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று உலவுகிறார். 5ஆம் இடத்தில் செவ்வாய் உலவுகிறார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்தில் உலவுகிறார். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று சுபர் சந்திரனாக உலவுகிறார். 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் உலவுகிறார். சனி பகவான் நேர்கதியில் உலவுகிறார். கேது பகவான் உலவுகிறார். இது கிரக அமைப்பு, வருஷப்பிறப்புடைய ஜாதக கிரக அமைப்பு. இந்த மகர ராசியை பொறுத்தவரை தற்போது 7.2 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 7.2 சனி விரயச்சனியாக இருக்கிறது. அது 7.2 சனியோட பிரிவுகள் மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, மரணச்சனி அனைத்து பிரிவினருக்கும் இது விரயச்சனியாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக மகர ராசியினருக்கு கூடுதல் செலவுகள் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற செலவுகள், அதை செலவுகளுக்குரிய வருமானமும் வந்து சேரும். எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லை. அந்த செலவுகளை செய்யும்போது வருகிறது என்று வீண் செலவுகள் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. மேலும் செலவுகள் வீண் விரயம் ஆகாமல் இருப்பதற்காக உண்டியல் காணிக்கை சார்ந்த ஒரு பரிகாரங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது என்ன பரிகாரம், எப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். மகர ராசி குழந்தையினர்களுக்கு 7.2 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரயச்சனியாக இருப்பதால் அந்த குழந்தைகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த செலவும் சுப செலவாக, அதாவது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டியதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவு தான், அது சுப செலவுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அதே போல் மகர ராசி மாணவர்களுக்கு யோகமாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வி சார்ந்த வகையில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படித்துவிட்டால் எக்ஸ்ட்ரா டியூஷன்லாம் தேவையில்லை, செலவுகளும் தேவையில்லை. ஆனால் உங்களுடைய கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுப்பதற்கான அந்த மாதிரியான செலவுகள் தான் இருக்கிறது ஜாதகத்திற்கு. அதை செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. அப்போதுதான் உங்களுடைய படிப்பு நிலையாக இருக்கும், படிப்பு தடைபடாமல் இருக்கும். அது மாதிரியான சுப செலவுகள் தான் இருக்கிறது மாணவர்களுக்கும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கூடுதல் செலவு உண்டாவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஃபீஸ் கட்டுவது அல்லது இந்த மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி சார்ந்த வகையிலெல்லாம் செலவுகள், பணம் கட்டி படிப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது மாணவர்களுக்கு. ஆக 7.2 சனி மாணவர்கள் படிப்புக்காக பண்ணுகிற செலவுகளை யோசித்து சரிதானா செய்யலாமா என்று யோசித்து கொண்டு செய்ய வேண்டும். இது கோச்சார ரீதியான பலன். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கல்வி ஸ்தானம் விசேஷமாக இருந்தால் யோகமாக இருக்கும். பணம் கட்டாமலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற கல்லூரியில் எதிர்பார்க்குற அந்த துறையெல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். இது 50% பலன், அந்த கோச்சார பலன் என்பது அதை அனுசரித்து, பிறப்பு ஜாதகத்தை அனுசரித்து தான் உங்களுக்கு பலன்கள் நடைமுறைக்கு வரும். அடுத்து விளையாட்டுத் துறையை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் இந்த மகராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். விளையாட்டு சார்ந்த பயிற்சிகளுக்காக கூடுதல் செலவு உண்டு பண்ணி கொடுக்கும். சில மாணவர்களுக்கு, வேறு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கமே செலவு செய்து அல்லது ஏதோ ஒரு அமைப்புகள் செலவு செய்து பயிற்சி கொடுப்பார்கள். உங்களை பொறுத்தவரை, இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு உபகரணங்களும் நீங்களே செலவு பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு செலவு தான், சுப செலவு தான். அந்த செலவு பிரயோஜனமாக இருக்கும். அந்த செலவுக்குரிய பணத்தை சம்பாதித்து விடுவீர்கள். அது ஒன்று கஷ்டம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அடுத்து வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும். சில பேர் வேலைக்கு சேர்ந்து விட்டு பயிற்சி எடுத்துக்கொண்டே மாத சம்பளமும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த மகராசிக்காரர்களை பொறுத்தவரை 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் விரயச்சனி நடப்பதால் பயிற்சி பெறுவதற்காக நீங்கள் பணம் கட்டி பயிற்சி பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வியல் நடைமுறை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது, வேலை தேடுபவர்களுக்கு. அப்படி தேடினாலும் அது சுப செலவாக தான் அமைகிறது. அது நஷ்டமாகவோ அல்லது கஷ்டமாக இருக்காது, விரயமாக போய் முடிந்து விடாது. அது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போலாகத்தான் இருக்கிறது. அந்த பயிற்சிக்குரிய செலவினங்களை நீங்கள் அந்த பயிற்சி முடித்து நல்லபடியாக முடித்து அதற்குரிய தொழில் இணைந்து சம்பாதித்து விடுவீர்கள். அந்தளவுக்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து தொழில்துறை சார்ந்த வகையிலும் நீங்கள் முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன், இந்த மகர ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உலவுவதால் குடும்ப உறுப்பினர்களால் தொழில் சார்ந்த முதலீடு அவர்கள் உதவுவார்கள். அந்த வகையில் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை சூரிய பகவான் பார்ப்பது மிக விசேஷமான ஒரு அமைப்பாகும். வங்கிகளிலிருந்து பணம் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்து ஊக்கத்தொகைகளெல்லாம் உங்கள் தொழிலுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், தனிப்பட்ட முறையில் அரசு ஊழியர்கள், உங்களுக்கு தெரிந்த அரசு ஊழியர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவுவார்கள். அரசாங்க பிரதிநிதிகள் உதவுவார்கள்.
மக்கள் பிரதிநிதிகள் உதவுவார்கள், அரசாங்க ஊழியர்கள் உதவுவார்கள். அந்த வகையில் யோகமாகத்தான் இருக்கிறது. இந்த தொழில் ஸ்தானம் பலப்படும், யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. விரயஸ்தானமாக விரயச்சனியாக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் பலப்படும், யோகத்துக்கு உட்பட்டு. அந்த விரயச்சனிங்கிறது பொங்கு சனிக்கு உட்பட்ட விரயச்சனியாக 31 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் முதலீடுகளாம் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் விசேஷமாக இருப்பதால் உங்களுடைய பேச்சாற்றல், எழுத்து ரீதியான இலக்கிய ரீதியான படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் விருதுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் பேரை சொன்னால் இன்னார்தான் என்று மற்றவர்கள் அடையாளம் தெரிகிற அளவுக்கு உங்களுடைய உருவம் ரீதியாக நீங்கள் பிரபலம் அடைவீர்கள். அந்த அளவுக்கு யோகமாக இருக்கிறது. அதாவது நடிப்பு சார்ந்த வகையில் யோகத்துக்குட்பட்டு அமைப்பு யோகமாக இருக்கிறது. அடுத்து அரசியல் துறையை பொறுத்தவரை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை அரசியல் கிரகமான செவ்வாய் பார்வை செய்கிறார். அதனால் தொழிலில் அரசியல் சார்ந்த தொழிலில் புதியதாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அல்லது தற்காலிகமாவது ஒரு அரசியல் சார்ந்த ஆடை ஆபரணங்களை, அரசியல் சார்ந்த உடை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காஸ்டியூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரசியல் சார்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு தற்காலிக அரசியல்வாதிகளாக நடமாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையிலும் லாபம் தான் இருக்கிறது. அடுத்து ஆன்மீகத்துறையை பொறுத்தவரை செலவு செய்து பல இடங்களுக்கு சென்று சுவாமி தரிசனங்கள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளி மாநிலம், வெளிநாடு சார்ந்த ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பெண்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பெண்களுக்கு 30 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு கல்யாணம் சார்ந்த சுப செலவுகள், படிப்பு சார்ந்த செலவுகளாக நடக்கும். 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடு சார்ந்த செலவுகளாக நடக்கும். யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மற்றபடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் பரஸ்பர அனுகூலங்கள், தொழில் சார்ந்த அனுகூலங்கள் யோகமாக இருக்கிறது. உங்களை பற்றி அவர்கள் 10 இடத்தில் சொல்லி உங்களுக்கு புகழும் பேரும் பொருளும் வாங்கி தருவார்கள். நீங்கள் அவர்களை பற்றி சொல்லி 10 இடத்தில் 15 இடத்தில் சொல்லி புகழும் பேரும் பொருளும் வாங்கி தருவீர்கள். அந்த அளவுக்கு பரஸ்பர அனுகூலம், பிரயோஜனம் இருக்கிறது. அடுத்து புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரையும் யோகமாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் பாதிப்பு கிடையாது. புத்திர அனுகூலம் நல்லபடியாக இருக்கிறது. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் விசேஷமாக இருந்தால் கட்டாய புத்திர பாக்கியம் உண்டு. அடுத்து முதியோர்களை பொறுத்தவரையும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் உழவுவது சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாகும். 60 வயதுக்கு உட்பட்ட முதியோர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. 61 வயது முதல் 90 வயதுக்கு உட்பட்ட முதியோர்களுக்கு குங்கு சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் கொஞ்சம் ஏக்க தாக்கத்துக்கு ஆளாவதற்கும் சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் அந்த முதியோர்களுக்கு 61 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு நன்மைகள் நடைமுறைக்கு வரும். அடுத்து வெளிநாட்டு யோகத்தை பொறுத்தவரை ராகு பகவான் உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்திலும், கேது பகவானும் அதே யோகத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். வெளிநாடு பயணங்கள் அமைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மெனக்கட்டால் கண்டிப்பாக நடந்துடும். 7 அடிச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களின் போது அந்த அக்ரிமெண்ட், என்ன வேலை, என்ன சம்பளம், எங்கே தங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீர விசாரித்துக் கொள்வது நல்லது. என்னதான் தீர விசாரித்து கொண்டாலும் அந்த 7 அடி சனி என்பது தன்னுடைய செயலை காட்டும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யதார்த்தமாக நம்பி யாரையும் நம்பி இறங்கி விட வேண்டாம். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரை ரொம்ப யோசித்து நல்லவங்களாக இருந்து உங்கள் சொல்கிறத நம்பி அது உண்மையாக இருந்தால் அதுக்கப்புறம் இங்கே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டால் ரொம்ப நல்லது. இல்லைனா இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இருக்கிற தொழிலை விட்டுட்டு தொழில் சார்ந்த கஷ்ட நஷ்டங்களை, வேலைவாய்ப்பு சார்ந்த இழப்புகளெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 7 அடி சனி 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது. 31 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு யோகமாகத்தான் அமையும். அடுத்து ஆயுளை பொறுத்தவரை யோகமாக இருக்கிறது. ஆயுளுக்கு எந்த தடையும் பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கிய ஸ்தானமும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. ஆரோக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் விசேஷமாக இருக்கிறார். அதனால் கூடுதல் நன்மைகள்லாம் இருக்கிறது. ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அடுத்து ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சூரியன் கோச்சாரம் விசேஷமாகவும், செவ்வாய் கோச்சாரம், சந்திரன் கோச்சாரம் யோகமாக இருப்பதால் உங்களுக்கு ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள், வீடு மன சம்பந்தப்பட்ட ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் வரும். உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாகவும் நீங்கள் ஸ்திரச்சொத்துக்களை வாங்க முடியும். 31 வயதுக்கு மேற்பட்ட பொங்கு சனி நடக்கக்கூடிய நபர்கள் விரயச்சனி நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் சுய சம்பாத்தியத்தின் மூலம் ஸ்திரச்சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து வரவு செலவை பொறுத்தவரையும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் பார்வை செய்து கொண்டிருக்கிறார் வருமான ஸ்தானத்தை. அதனால் கூடுதல் வருமானம், லாபம், சேமிப்பெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும். சொந்த பந்தங்களிடமிருந்து வந்து சேர வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும்.
2 மடங்கு வருமானம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் வருமானஸ்தானம் இருக்கிறது. விரயஸ்தானத்தை பொறுத்தவரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அந்த செலவுகளும் மங்கு சனிக்காரர்களுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்குத்தான் பார்த்து செலவு செய்ய வேண்டும். 31 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூடுதல் முதலீடு சார்ந்த செலவுகளாகத்தான் அமைகிறது. வீண் செலவுகள் கிடையாது, முதலீடு சார்ந்த செலவுகளாக தான் அமைகிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. இந்த வகையில் இந்த மகர ராசிக்காரர்கள் விகாரி புத்தாண்டில் ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற கடவுள் அருள் டிவி மூலம் வாழ்த்துகிறோம். வணக்கம்.